வாய் திறந்த அஞ்சலை. யாரந்த பிரபல விஐபி? அப்பவே தலையா அடிச்சுக்கிட்ட கி. வீரமணி. சிக்கலில் பாஜக. படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் கைதாகியிருக்கிறார் பெண் தாதா அஞ்சலை. பாஜகவிலிருந்து அஞ்சலை நீக்கப்பட்டுள்ள நிலையில் அவரை பற்றின சில தகவல்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த 5ஆம் தேதி வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். ரவுடி ஆற்காடு சுரேஷ் படுகொலைக்கு பழிவாங்கவே ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்டதாக காரணம் சொல்லப்படுகிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக 11 பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் ரவுடி திருவேங்கடம் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார். இதில் தொடர்புடைய மேலும் பலர் அடுத்தடுத்து கைதாகி வருகிறார்கள். அதில் ஒருவர்தான் பாஜக நிர்வாகி புளியந்தோப்பு அஞ்சலை. வடசென்னையில் கஞ்சா விற்பனை தாதாவாக வலம் வருபவர் இந்த அஞ்சலை. ரவுடி ஆற்காடு சுரேஷின் காதலியாகவும் இருந்தவர். பிறகு அவரையே கல்யாணமும் செய்து கொண்டவர். கடந்த 2019இல் அஞ்சலையை சந்திப்பதற்காக ரகசியமாக வந்தபோதுதான் ஆற்காடு சுரேஷ் ஒருமுறை போலீசில் வசமாக சிக்கினார். அஞ்சலை வீட்டுக்கு நடுராத்திரி வந்திருந்தார் ஆற்காடு சுரேஷ். அப்போது போலீசார் நள்ளிரவிலேயே அஞ்சலை வீட்டை சுற்றி வளைத்து துப்பாக்கி முனையில் ஆற்காடு சுரேஷை கைது செய்திருந்தனர். அப்போதே அஞ்சலையின் பெயர் மீடியாவில் பலமாக அடிபட்டது. இதற்கு பிறகு திடீரென பாஜகவில் இணைந்துவிட்டார். கட்சியில் சேர்ந்ததுமே பாஜகவின் வடசென்னை மாவட்ட மகளிர் அணி தலைவி பதவியும் ஒதுக்கப்பட்டது. இந்த நிகழ்வும் அப்போதும் கடுமையாக விமர்சிக்கப்பட்டது. அந்த சமயத்தில் திராவிட கழக தலைவர் கி. வீரமணி ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்ததை நாம் இங்கு சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது. அதாவது 2021 ஜனவரி மாதம் இந்த அறிக்கையை வெளியிட்டிருந்தார் மூத்த தலைவர் வீரமணி. தமிழக பாஜகவில் குற்றப்பின்னணியில் உள்ளவர்கள் தொடர்ந்து இணைந்து வருவதாக கூறி அவர்களின் பட்டியலையும் அந்த வெளியிட்டிருந்தார். அதில் அஞ்சலை பற்றியும் வீரமணி குறிப்பிட்டிருந்தார். பல கொலை வழக்குகளில் சிக்கியவர்களும் கேடிகளும் பாஜகவில் சேர்வது ஓர் ஆபத்தான போக்காகும். வடசென்னை கஞ்சா வியாபாரியாக வலம் வந்த புளியந்தோப்பு அஞ்சலைக்கும் பாஜக அடைக்கலம் கொடுத்தது. அவர் வடசென்னை மாவட்ட பாஜக மகளிர் அணி செயலாளராகி விட்டார். புளியந்தோப்பு அஞ்சலை மீது கொலை உள்ளிட்ட 10 வழக்குகள் நிலுவையில் உள்ளன. மத்தியில் ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய பாஜகவில் கொலைகாரர்களும் ரவுடிகளும் சேர்வது எந்த நோக்கத்தில் என்பது எளிதாக புரிந்து கொள்ளத்தக்கதே. தார்மீகம் பேசும் பாஜகவின் தரம் எந்த நிலையில் இருக்கிறது என்பதற்கு இவையெல்லாம் மிக மிக முக்கியமான எடுத்துக்காட்டுகளேயாகும். கொலைகாரர்களையும் ரவுடிகளையும் வன்முறையாளர்களையும் கட்சியில் சேர்த்துக்கொள்ளும் கட்சியின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கின் நிலை என்ன? நினைக்கவே பதறும் நிலைதான். எல்லா வகைகளிலும் பாஜக ஆட்சியில் நீடிப்பது நாட்டுக்கான பெருந்தீங்காகும் என்று மூத்த தலைவர் கி. வீரமணி தெரிவித்திருந்தது பலரது கவனத்தையும் திரும்பி பார்க்க வைத்தது. இன்றைய தினம் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் அஞ்சலையும் கைதாகி உள்ளார். அதிமுக திமுக கட்சிகளை சேர்ந்த ஆண் பெண் ரவுடிகள் கைது செய்யப்பட்டு வரும் நிலையில் வடசென்னை மேற்கு மாவட்ட பாஜக துணைத் தலைவர் அஞ்சலையையும் போலீஸ் கைது செய்திருக்கிறது. பல வருடங்களாக பெண் தாதாவாக வலம் வந்ததுடன் தலைமறைவாகவும் இருந்து வந்த இவரது நடவடிக்கைகளை அறிந்து உளவுத்துறை கொடுத்த இன்ஃபர்மேஷன்படி அஞ்சலையை கைது செய்துள்ளனர். அஞ்சலை மீது ஏற்கனவே ஆள் கடத்தல், கஞ்சா விற்பனை, கொலை முயற்சி உள்ளிட்ட பல வழக்குகள் இருக்கிறது. கடந்த ஜெயலலிதா ஆட்சியில் மட்டும் கொஞ்சம் அடங்கியிருந்திருக்கிறார் அஞ்சலை. ஆனால் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இவரது ஆட்டம் அதிகரித்து விட்டதாம். இதையெல்லாம் அஞ்சலையிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் மூலமாகவே போலீஸ் அறிந்து கொண்டுள்ளது. அதுமட்டுமல்ல, கிரைம் நடவடிக்கைகளுக்கு பாதுகாப்பு வேண்டித்தான் பாஜகவில் சேர்ந்ததாகவும் ஆரம்பத்தில் பாஜகவில் முருகனின் ஆதரவாளராக இருந்ததாகவும் அதன் பிறகு பாஜக துணைத்தலைவர் கரு நாகராஜனின் ஆதரவாளராக மாறியதையும் மகளிர் அணியிலிருந்த தனக்கு கரு நாகராஜன் தான் வடசென்னை மாவட்ட துணைத் தலைவர் பதவி வாங்கிக் கொடுத்ததாகவும் போலீசாரிடம் சொன்னாராம் அஞ்சலை. அதேபோல பாஜகவில் உள்ள ரவுடிகள் பலரை பற்றியும் விலாவரியாக விவரித்துள்ளாராம் அஞ்சலை. தற்போது பாஜகவிலிருந்து அஞ்சலை நீக்கப்பட்டுவிட்ட நிலையில் அஞ்சலை தந்துள்ள வாக்குமூலமானது பாஜகவினர் பலருக்கும் சிக்கலை ஏற்படுத்தலாம் என்று கிசுகிசுக்கிறார்களாம். இந்த நிலையில்
ரவுடிகள், சமூக விரோதிகள், குற்றவாளிகளை கட்சியிலிருந்து அகற்றுவது நேர்மையானவர்கள் முயன்றால் முடியும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு அக்கட்சியின் மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி மறைமுகமாக அலர்ட் கொடுத்துள்ளார். இதுகுறித்த அவரின் அந்த செய்திக்குறிப்பில், ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு பின் நடைபெறும் சம்பவங்கள், காவல்துறையின் நடவடிக்கைகள், கைதுகள், அதனைத் தொடர்ந்து வரும் செய்திகள் அனைத்தும் இத்தனை காலம் சென்னை மாநகரம் ரவுடிகளின் ராஜ்யத்தில் எவ்வாறு இருந்து வந்தது என்பதை தெளிவாக்குகிறது. அரசியல் போர்வையில், அரசியல்வாதிகளின் பின்னணியில் இந்த இராஜாங்கம் நடைபெற்று கொண்டிருந்தது வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. கட்ட பஞ்சாயத்து, நில அபகரிப்பு, மோசடி, ஆள் கடத்தல், போதைப் பொருட்கள், கந்து வட்டி, மீட்டர் வட்டி என அனைத்து விதமான சட்ட விரோத செயல்களும் சமூக விரோதிகளால் அரசியல் கட்சிகளின் பாதுகாப்போடு செயல்படுத்தப்பட்டு வருவது சர்வ சாதாரணமாகி விட்டது. அரசியலை கேடயமாக பயன்படுத்தி சமூக விரோத தீய சக்திகள் குளிர்காய்ந்து கொண்டிருக்கின்றன. சில அரசியல் தலைவர்களின் பக்கட்டுக்காக, விளம்பரத்திற்காக, புகழுக்காக வைக்கப்படும் கட் அவுட்டுகள், பேனர்கள், பத்திரிகை விளம்பரங்கள் ஆகியவற்றுக்கான ஆடம்பர அரசியல் செலவுகளை உழைத்து சம்பாதிக்கும் எந்த ஒரு நிர்வாகியாலும் தொண்டனாலும் ஏற்க முடியாத சூழ்நிலையை சட்டவிரோதமாக பணமீட்டும் தீய சக்திகள் தங்களுக்கு சாதகமாக்கிக் கொள்கின்றன. அவர்களை ஊக்குவிப்பது அரசியல்வாதிகள் தான். எங்கும் அரசியல், எதிலும் அரசியல் எனும் நிலையில் அரசியல் அதிகாரத்தில் இருப்பவர்களின் ஆணைக்கு அடிபணியாமல் காவல்துறை செயல்பட முடியாது என்பது மறுக்க முடியாத உண்மை. கட்டப்பட்ட காவல்துறை அதிகாரிகளின் கைகள் குற்றவாளிகளின் கைகளில் விலங்கு மாட்ட முடியாததில் வியப்பேதும் இல்லை. இந்நிலை மாற வேண்டும். இது அரசியல் மாற்றத்தால் நிகழாது. ஒரு நாளில் இம்மாற்றம் நிகழ வாய்ப்பில்லை. ஒருவரால் மட்டும் மாற்றம் நிகழ்ந்து விடாது. தேவை சமூக மாற்றம். இம்மாற்றத்திற்கு பெரும் விலையை கொடுக்க வேண்டும். இல்லையேல் அடுத்த தலைமுறை வன்முறையின் கோரப்பிடியில், சமூக சீர்கேட்டின் அவலத்தில் சிக்கி தவிக்கும். ரவுடிகள், சமூக விரோதிகள், குற்றவாளிகள், குற்றப்பின்னணி கொண்டவர்கள், மோசடி பேர்வழிகள் என ஒரு பெரும் பட்டியலை சேர்ந்தவர்கள் அரசியல் கட்சிகளின் உச்சாணி கொம்பில் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களை அகற்றுவது எளிதல்ல என்றாலும் நேர்மையானவர்கள் முயன்றால் முடியக்கூடியதே. முயற்சி திருவினையாக்கும் என்று நாராயணன் திருப்பதி தெரிவித்துள்ளார். எனவே என்னதான் நடக்குமென பொறுத்திருந்து பார்ப்போம்.